உங்க வீட்டுக்கு பூனை அடிக்கடி வர்றதோட ஆன்மீக அர்த்தங்கள் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் வீட்டுக்கு பூனை வர்றது சும்மா தற்செயல்னு. ஆனா நம்ம சாஸ்திரங்கள் படி பார்த்தா இதுக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. அது உங்க வீடு, உங்க வாழ்க்கைய பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்ற மாதிரி. இது ஏன் முக்கியம்னா, உங்க சூழல் எப்படி இருக்குன்னு இது ஒரு சிக்னல் கொடுக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது உங்க வீட்ல நல்ல சக்தி, ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறத காட்டுது. ஏன்னா பூனைங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு ஜாஸ்தி இல்லையா? அதனால அதுங்க சேஃபான பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடமா தேடி வரும். உங்க வீட்டுக்கு ஒரு பூனை அப்படி அடிக்கடி வந்தா உங்க வீடு வாழ்றதுக்கு நல்ல இடம், எந்த கெட்ட சக்தியும் அண்டாது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவதா, இது அதிர்ஷ்டத்தையும் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்றதா ஒரு நம்பிக்கை. நிறைய கலாச்சாரங்கள்ல பூனை ஒரு லக்கி செயினா தான் பாக்குறாங்க. அதோட வரகு சில சமயம் நமக்கு எதிர்பாராத நல்லது நடக்கிறது, கடன் பிரச்சனை தீர்றது, இல்ல பணவரவு அதிகமாகிறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை குறிக்கலாம். ஏன் சில பேர் நம்ம முன்னோர்களே பூனை உருவத்துல வந்து நம்மள காப்பாத்துறாங்க, வழிகாட்டுறாங்கன்னு கூட நம்புறாங்க. கடைசியா இது புண்ணியத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறதா சொல்றாங்க. வீட்டுக்கு வர பூனை மாதிரி ஜீவன்களுக்கு நாம சாப்பாடு கொடுத்தா அது பெரிய புண்ணியனும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் நல்லதையும் இது கொண்டு வரணும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பூனைங்களுக்கு கெட்ட சக்திகளை உணரவும் அதை நீக்கவும் சக்தி இருக்கிறதால அதோட வரகு வீட்டுல நோய் நொடி வர்றதுக்கான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை குறைச்சு ஆரோக்கியத்தை தரும்னு ஒரு கருத்து இருக்கு. மொத்தத்துல உங்க வீட்டுக்கு பூனை வர்றது பெரும்பாலும் ஒரு நல்ல சகுனம் தான். உங்க வீடோட நல்ல நிலையையும் வரப்போற நன்மைகளையும் அது காட்டுது. சோ அடுத்த தடவை வந்தா அன்பா நடத்துங்க.